சாமுவேல் 30வது அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களை வாசிக்கும் பொழுது அமலேக்கியன் வந்து எல்லா பொருட்களையும் தாவீதுடைய உடைமைகளை அனைத்தையும் அவன் சூறையாடி செல்லுகிறதை வாசிக்கிறோம். எல்லாம் இழந்த நிலையிலே தாவீது அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் அவன் அழுதான் என்று வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டால். பிரியமானவர்களே, மனிதனுடைய இயல்பு ஒன்றை ஆரம்பித்து இன்னொன்றை முடிப்போம். ஆனால் கர்த்தருடைய காரியம் பாருங்கள், ஒன்றை முடித்து விட்டுத்தான் இன்னொன்றையே ஆரம்பிப்பார். பாருங்கள், தாவீதுடைய நாட்களிலே செயல்பட்ட அந்த அமலேக்கியனை பாருங்கள். எஸ்தர் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது ஆகாகியன் ஆகிய அந்த ராஜ வம்சத்தை சேர்ந்த ஆமான் என்கிற அந்த அமலேக்கிய வம்சமே இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார். பாருங்கள், மோசேயுடைய நாட்களிலே கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக வந்த அமலேக்கியன், தாவீதுடைய நாட்களில் எல்லாவற்றையும் அழித்த அமலேக்கியன் பாருங்கள். மாத்திரமல்ல, எஸ்தர் புஸ்தகத்திலே அவனும் அவன் குடும்பமும் தூக்கிலிட்டு சாகும்படியாய் கர்த்தர் செய்கிறார். நாம் மறந்து போகலாம், கர்த்தர் மறக்க மாட்டார். கர்த்தர் ஒன்றை முடித்து விட்டுத்தான் இன்னொன்றையே ஆரம்பிப்பார்.